என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவரோட வீட்டுக்கு ஃபால் சீலிங் போடணும்னு சொல்லியிருந்தார். ஆனால் அதில் அவருக்கு நிறைய டவுட்ஸ் அண்ட் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறதாகவும் சொல்லியிருந்தார். சரி வாங்க, அதை பற்றின டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவருக்கு சீலிங் ஹைட் ரொம்பவே டவுட்டாக இருந்ததுங்க. ஏன்னா அவரோட சீலிங் ஹைட் 9 ஃபீட்டு கீழே இருந்துச்சு. பொதுவாக 10 ஃபீட் ஹைட் இருந்தால் நீங்கள் ஹெவி டிசைன்ஸ் போகலாம். ஆனால் 9 ஃபீட்குள்ளே இருக்கிறப்போ நீங்கள் சிம்பிள் ஃபால் சீலிங் போகிறது தான் பெட்டராக இருக்கும். அடுத்ததான் லைட்டிங் லேஅவுட். இங்கே ஸ்பாட் லைட், கோவ் லைட், ஃபேன் பொசிஷன் இது எல்லாமே நீங்கள் ஃபால் சீலிங் போடுறதுக்கு முன்னாடி டிசைட் பண்ணிடுங்க. அப்போ தான் ப்ராப்பராக லேஅவுட் செட் ஆகும். மெட்டீரியல் சாய்ஸ். நீங்கள் ஜிப்சம் போர்டு போனீங்கன்னா உங்களுக்கு இது ஸ்மூத்தாகவும் இருக்கும், லைஃப் வாங்கவும் வரும். பிஓபி போனால் இது ரொம்ப சீப்பான மெட்டீரியல் தான், ஆனால் கிராக் வர வாய்ப்பு இருக்குது. லிமிட் அண்ட் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். மாய்ஸ்சர் அண்ட் வாட்டர் ப்ரூஃபிங். டெரஸில் லீக்கேஜ் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஏன்னா சப்போஸ் டெரஸில் லீக்கேஜ் இருந்தால் ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆக போகிறது உங்களோட ஃபால் சீலிங்கில் தான். கிச்சன் அண்ட் பாத்ரூமில் மாய்ஸ்சர் ரெசிஸ்டன்ட் போர்டை யூஸ் பண்ணணும். வாட்டர் ப்ரூஃபிங்க்கு இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக கலர் அண்ட் ஃபினிஷ். நீங்கள் ஒயிட்டை சேஃப் சாய்ஸாக சூஸ் பண்ணுவீங்க, பட் பேஸ்டல் ஷேட்ஸ் உங்களோட லைட்டை ரொம்பவே ஹைலைட் பண்ணும். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸை பார்க்க மறக்காமல் ஸ்கை பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.